அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க எல்லாரும் பூஜைக்காக காத்துட்ருக்காங்க. அப்போ கதிரும் ஞானமும் போய் நம்பூதிரியை கூட்டிகிட்டு வராங்க. அவர் உள்ளே வந்ததும் பூஜைக்கான எல்லா பொருளும் ரெடியாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கதிர் மேலே போய் ஆதிகுணசேகரனை கூட்டிகிட்டு வராரு. அதே சமயத்தில் ஞானம் கிச்சனில் இருக்க ரேணுகா நந்தினி எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து நம்பூதிரிக்கு அறிமுகப்படுத்துகிறாரு. அதே நேரத்தில் ஆதிகுணசேகரன் கீழே இறங்கி வராரு. அவரை பார்த்த நம்பூதிரி, வீடு அமைதியாக இருந்தாலும் உங்கள் மனசில் ரொம்ப கஷ்டம் இருக்குது, இந்த வீட்டில் இருக்க யாரோ நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே நந்தினி, அது யாருன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆரம்பிக்கலாமான்னு கேட்குறாரு. அதுக்கு ஆதிகுணசேகர், நடந்தது போகட்டும், இனிமேல் நடக்க போகிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ நம்பூதிரி, வீட்டில் இருக்க லேடிஸ் எல்லாரையும் உள்ளே போங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு விசாலாட்சி ஏன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர், ஆம்பளைங்களுக்கு மட்டும் சொல்ல வேண்டிய சில பூஜை விஷயம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதனால் விசாலாட்சி எல்லாரையும் கூட்டிகிட்டு உள்ளே போகிறாங்க. ஆனால் நம்பூதிரி அறிவுக்கரசியும் உள்ளே போக சொல்கிறாரு. உடனே கதிரி, இவங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்க வைக்கிறாரு. அப்போ நம்பூதிரி சொல்கிறாரு, இந்த பூஜை இங்கே முடிகிற நேரத்தில் அங்கே பெரிய ஆபத்து காத்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு பூஜை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்பூதிரி சொல்கிறாரு, உங்கள் மனசில் என்னென்ன ஆசை இருக்கோ அதை நினச்சி வேண்டிக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ விசாலாட்சி சொல்கிறாங்க, இந்த குடும்பத்தோட கடைசி பையன் அவன் பொண்டாட்டியோட வெளியே போயிருக்கான், அவன் பொண்டாட்டி இப்போ தான் கர்ப்பமாக இருக்கா, ஸோ அவங்களாம் நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் எங்களோட எல்லாரோட வேண்டுதலும் அப்படின்னு சொல்லி நம்பூதிரி கிட்ட விசாலாட்சி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் விசாலாட்சியோட தம்பி சாமியாடி அங்கே வராரு. அவர் வந்த கொஞ்ச நேரத்துலேயே நம்பூதிரி சொல்கிறார், நீங்கள் வந்ததுலேருந்து எதுவும் சரியில்லை, கொஞ்சம் வெளியே போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு சாமியாடி சொல்கிறாரு, இங்கே நடக்கிறது கூட தான் எனக்கு சரியாக படலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கதிரும் சாமியாடியை நீங்கள் முதல்ல வெளியே போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே விசாலாட்சி சொல்கிறாங்க, இவன் என் தம்பி, இவன் இங்கே இருந்தால் தான் நானும் இருப்பேன், இல்லைனா நானும் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு ஆதிகுணசேகரன், யாரும் வெளியே போவேனா, பூஜை நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்பூதிரி அறிவுக்கரசிக்கிட்ட ஜனனியோட துணியை நெருப்பில் போட சொல்கிறாரு. அவங்க போட போகிற நேரத்தில் விசாலாட்சியோட தம்பிக்கு சாமி வருது. அப்போ ஆதிகுணசேகரனை பார்த்து, நீ பாவ மூட்டையை சுமக்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே விசாலாட்சியை பார்த்து, இது தப்பான பூஜை, இது நடந்தால் அவன் குலத்துக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறாரு. ஆனால் அதை கேட்ட கதிர், அவரை முதல்ல வெளியே போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே விசாலாட்சியோட தம்பியும் வெளியே போகிறாரு. விசாலாட்சி பின்னாடியே போகிறாங்க. வெளியே போய் விசாலாட்சி கேட்குறாங்க, என்னென்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, மதுரை வீரனும் கருப்பனும் என்ன நினைக்கிறாங்களோ அதான் நடக்க போகுது, மனசை தயாராக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சாமியாடி சொன்னதை மீறி ஆதிகுணசேகரன் பூஜையை முழுசாக முடிப்பாரா, பூஜை முழுசாக முடிஞ்சால் ஜனனிக்கு என்ன ஆபத்து வரப்போகுது அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.